ஆனந்த் சீனிவாசன் அப்படின்னுட்டு ஒரு பெரிய ஆடிட்டருங்க. ஆனால் அவர் சில விஷயங்கள் பேச பார்த்தோம்னாக்கா உண்மையிலே அவரெல்லாம் ஒரு டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்கள்கிட்டலாம் சொன்னேன் ரியல் எஸ்டேட் வேண்டான்னு, நீங்கள் கேட்கல. இந்த ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கில் நம்பி புஷ்ஷுன்னு புஷ்வானம் மாதிரி போயிட்டு இருக்குது. இவருக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் எந்த பரிச்சயமும் கிடையாது, எந்த விதமான கான்டாக்ட் யாரு கூடயும் கிடையாது. ஒரு மண்ணும் தெரியாமல் இவெல்லாம் பேசுகிறான் அப்படின்னுட்டு. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை பற்றி நிறைய மித்து இருக்குது. மக்கள் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு. 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அப்பார்ட்மெண்ட்டு உடனே 60 லட்ச ரூபா போகுமான்னு கேட்டாக்கா போகாது. இட் வில் டேக் த டைம். 3 BHK வீடு நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடலாம். நான் கேட்குறேன், ஒரு 2 கோடி ரூபா சொத்து வாங்கக்கூடிய ஒரு மனிதர் சாதாரண லேஸ் போட்டு ஆளாவாக இருப்பார்? ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் நல்லா பிரபலமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு 4 பேர் நீங்கள் பேசுறது கேட்குறாங்க. நிலம் வாங்கி யாருமே முன்னேறலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு வித்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு வித்துச்சு, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு சார் வித்துச்சு இடம் சென்னையில்? எப்போ பார்த்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடு, ஷேரில் போடு. யாரும் வந்து அந்த பொது புத்தியில் வராதிங்க, ரியல் எஸ்டேட்டை பற்றி அணுகாதீங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில் நிறைய மித்து இருக்குது. இந்த மித்தை வேறு யாரும் பேசினாலும் பரவாயில்ல. ஆனந்த் சீனிவாசன் அப்படின்னுட்டு ஒரு பெரிய ஆடிட்டருங்க. அவர் பெரிய கன்சல்டன்ட், பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் வந்து ஒரு மென்டராக இருக்கார். ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்கனாமிக்காக, ஒரு பொருளாதார ரீதியாக நிறைய அறிவு வாய்ந்தவர், படித்தவர். ஆனால் அவர் சில விஷயங்கள் பேச பார்த்தோம்னாக்கா உண்மையிலே அவரெல்லாம் ஒரு டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு, ஒரு மண்ணும் தெரியாமல் இவெல்லாம் பேசுகிறான் அப்படின்னுட்டு. இவருக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் எந்த பரிச்சயமும் கிடையாது. இவரா ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த உண்மையிலே இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அவர் சொல்கிற மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பயங்கரமானதா? அப்போ எப்போ பார்த்தாலும் என்ன எதுவுமே பேசுவார், கடன் வாங்குறது. கடன் வாங்கி வீடு வாங்காத நாசமாக போயிடுவேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், கடன் வாங்கினா நீ அவ்வளோதான். அதாவது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டுமே அவர் மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டு வர்றாரு. கடன் வாங்கி வீடு வாங்கினவங்க, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணவங்க. ஆனால் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தவறுகள் நடக்கக்கூடிய ஏரியாவும் இருக்குது. இது எல்லாத்தையுமே அலச போகிறேன். இன்றைக்கி ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறது உண்மையா பொய்யா, இல்லை அவர் உண்மையிலேயே நல்லா படித்த ஒரு மேதையா, இல்லை டம்மி பீஸா? மக்களோட நான் வந்து கலந்து வேலை பார்க்குறேங்க. இது வந்து ஆஃபீஸில் உட்காந்து செய்யக்கூடிய தொழில் கிடையாது. மக்கள்கிட்ட கனெக்டிங் இருக்குது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம், வெளியில் சந்திக்கிறோம், விலைவாசி பேசுகிறோம், மக்களுக்கு வாங்கி கொடுத்தது விலைவாசி ஏறி போய் நிற்கிது. இது எல்லாம் கண்கூட பார்த்த ஒரு ரியல் எஸ்டேட்டு கன்சல்டன்ட்னு, ஒரு டெவலப்பர். நான் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்த ஒரு பில்டர் வேறு நான். அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலை பற்றி எப்போவுமே வெளிப்படையாக வெளியில் மற்றவங்க பேசிக்கக்கூடிய ஒரு மித்துன்னு ஒன்று இருக்குது. நம்ம செய்யக்கூடிய தொழிலை நேசித்து செய்யணும். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை லவ் பண்ணி செய்யணும், தெரியாத விஷயத்தை விட்டுறணும். அடுத்தவங்க செய்யக்கூடிய வேலைகளை, தொழிலை நம்மளுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து நம்மளுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு பொது பார்வை எல்லா விஷயங்கள் தொழிலை பற்றி இருக்குது. ஒரு அட்வொகேட் எடுத்துங்க, ஒரு டாக்டரை எடுத்துங்க, இல்லை ஒரு போலீஸை எடுத்துங்க, இல்லை வேறு ஏதோ நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைனாக்கா போகிற போக அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்தோம்னா தான் அதில் இருக்கக்கூடிய நிஜங்கள், அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தெரியும். எனக்கு நிறைய பரிச்சயங்கள் இருக்குது, அனுபவம் இருக்குது, மக்கள் மேலே அக்கறை இருக்குது. ஆனந்த் சீனிவாசன் சார் டம்மி பீஸாக இருக்குமோ அப்படின்னு எங்கே தெரியுமா எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒரு பில்டர் வந்து விளம்பரம் கொடுத்தாராம், 11% ரிட்டர்ன் தர்றேன் அப்படின்னுட்டு. அதில் வந்து அவருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறாரு, செயற்கையாகவே அப்பார்ட்மெண்ட் விலைகள்லாம் ஏற்றி விற்கிறாங்க. அவர் கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்பார்ட்மெண்ட்டு தான். அப்பார்ட்மெண்ட்டு அப்ரிசியேஷனே கிடையாதுங்க, அது கொஞ்சம் லேட் அப்ரிசியேஷன். அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் தாங்க. அதை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி, சிட்டிக்குள்ளேயே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி வாங்கினோம்னாக்கா ஒரு ஷேரட் ப்ராப்பர்ட்டி தான் அப்பார்ட்மெண்ட்டு. அதில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய லாபம் நஷ்டம் எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க பாருங்க, எல்லாத்துக்குமே ஷேரிங்காக போகும். அதனால தான் விலை கம்மியாக இருக்கும். 3 BHK வீடு நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடலாம், சரிங்களா? கொஞ்சம் சிட்டிக்கு வெளியினாக்கா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆனால் வீடு வந்து கார் பார்க்கிங்கோட கட்ட முடியுமானாக்கா முடியவே முடியாது. நம்ம கார் பார்க்கிங்கோட வீடு வாங்கினாக்கா கொஞ்சம் சிட்டிக்கு தள்ளி போகணும். மக்கள் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு. 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அப்பார்ட்மெண்ட்டு உடனே 60 லட்ச ரூபா போகுமான்னு கேட்டாக்கா போகாது. இட் வில் டேக் த டைமு. ஆனால் 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 40 லட்ச ரூபாய்க்கு போகும். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கக்கூடிய பில்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா,
யாரோ அதாவது இன்னொருத்தர் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இருக்குதுனாக்கா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொரு கோடி ரூபா கொடுத்து பிளாக் பண்ணிடுவாங்களாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த பிளாக் பண்ணவர் தான் சொன்ன ரேட்டா, அந்த சொன்ன ரேட்டில் தான் வந்து விலை ஏற்றி விற்பாங்களாம். நான் கேட்குறேன், ஒரு 2 கோடி ரூபா சொத்து வாங்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நபர் சாதாரண லேஸ்பட்டு ஆளாவாக இருப்பார். 2 கோடி ரூபாய்க்கு சென்னையில் ஒரு கோடிக்கே வாங்குறான்னு வச்சுங்க, வீடு வாங்குறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும், இல்லை வந்து ஒரு சேலரி பர்சனாக இருக்கும், எப்படிப்பட்ட கம்பெனியில் வேலை பார்ப்பார். அவருக்கு தான் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் பணமெல்லாம் இருக்கும். இவர் போய் ஏமாந்து வாங்கிடுவார். எத்தனை வாட்டி எத்தனை இடத்த எங்கெங்கெல்லாம் போய் தேடுவாங்க. ஸோ இது என்னன்னாக்கா, இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, செயற்கையாக விலையேற்றுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. அப்படி முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு பில்டரு, ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பரு ரொம்ப சிக்கல் நிறைந்த தொழிலுங்க இது. எங்கேயாவது ஒரு சின்ன எரர் இருந்ததுனாக்கா அந்த பில்டர் காண போயிடுவார். நீங்கள் எப்படி ஒரு வீடு வாங்குறதுக்கு யோசிப்பீங்களோ, ஒரு 10 வீடு கட்டி விற்கிறாருல்ல, அவர் அதை விட பல மடங்கு யோசிப்பார். டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணுவார், முதல்ல போடுவார். முதல்ல போட்டவர் 10% 20% லாபம் எதிர்பார்க்க தான் செய்வார். ஒரு ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டினாக்கா 3 வருஷம் 2.5 வருஷம் ஆகும். எல்லாமே ப்ராஜெக்ட் ஹேண்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 10 to 15, 20, 25% மார்ஜின் கண்டிப்பாக அவர் எடுக்க தான் செய்வார். பில்டருக்கு தான் அந்த லாபம் போகும். இடைத்தரகர் யாருக்கும் வந்து லாபம்லாம் பண்ண முடியாது. யாராவது முடிச்சு கொடுத்தாங்கனாக்கா 2%, 1.5%, 1% கமிஷன் தான் கொடுப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் ஹோல்டு பண்ணலாம், அதை வேணால் பண்ணலாம். அதுவும் முதலீடு போடணும், அதில் ரிஸ்க் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து ஆனந்த் சீனிவாசன் சார் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவார், தொடர்ச்சியாக கடன் வாங்கி வீடு வாங்காதா அப்படின்னுட்டு. கடன் வாங்கி வீடு வாங்கி இன்னைக்கு பல மடங்கு லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக உயர்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. சிலர் சிக்கலில் மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க சார். அதை ஆழம் தெரியாமல் அகலக்கால் வச்சவங்க யாரெல்லாம் ப்ராப்பராக, யாரெல்லாம் பிளான் பண்ணி கடன் வாங்கினாங்களோ தாராளமாக அவங்கள வந்து நிறைய சொத்துக்கள் சேர்ந்துருக்காங்க. பேங்கில் ஹையர் பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. முக்கால்வாசி யார் கையில் வச்சுக்கிட்டுலாம் வந்து வீடு வாங்க முடியாது, இடம் வாங்க முடியாது. முக்கால்வாசி நடக்கிறது பூரா டிரான்சாக்ஷன் பூரா பேங்க் மூலிமா தான் கரெக்டாக அவங்களுக்கு அந்த லட்சணம் இருந்து கட்டிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. உங்களால் ரீபேயிங் பண்ண முடியும், உங்களுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குதுனாக்கா 10 to 20% நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு உங்கள்கிட்ட இனிஷியல் காசு இருந்ததுனாக்கா தாராளமாக இறங்குங்க. கடன் எப்போ வாங்கலாம் அப்படின்னாக்கா, எப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குதோ, ஒரு ப்ராப்பர்ட்டினாக்கா நல்லா க்ரோத் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு பிஸ்னஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குனாக்கா அதில் போடுங்க. நீங்கள் கடன் வாங்கி ஆடம்பரம் அனாவசிய செலவுகள் தான் செய்யக்கூடாது. இந்த ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்து டம்மி பீஸாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன் பார்த்தீங்களா, இதை பற்றி. ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏங்க நீங்கள் ஒரு பொருளாதார வல்லுநர், நீங்கள் ஆன்லைனில் நல்லா பிரபலமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு 4 பேர் நீங்கள் பேசுறது கேட்குறாங்க. நிலம் வாங்கி யாருமே முன்னேறலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு விற்றுச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு விற்றுச்சு, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு சார் விற்றுச்சு இடம் சென்னையில் வாங்கலாம்? நீ நல்லா இல்லையா? எத்தனை கோடீஸ்வரம், எத்தனை லட்சாதிபதி வந்து நிலங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடு, ஷேரில் போடு, இல்லை பாண்டில் போடு, இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் பாண்டு அப்படிங்கிறது, ஷேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பாண்டில் போட்டாக்கா 7.5% எப்போ 7 வருஷம் ஆகும் டபுள் ஆகிறதுக்கு. ஆனால் ப்ராப்பர்ட்டியில் போட்டிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 4 வருஷத்தில் டபுள் ஆகுங்க. 2 வருஷத்தில் டபுள் ஆன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, ஒரே வருஷத்தில் டபுள் ஆன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஏன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தாம்பரத்தில் வெறும் 800 ரூபா விற்றுச்சு 18, 17, 18, 19. இன்றைக்கி நீங்கள் தாம்பரத்தில் எவ்வளோ விற்குதுன்னு எடுத்துக்கோங்க. தாம்பரத்துக்கு கொஞ்சம் அவுட்டரில் நீங்கள் 4000 விற்றுட்டு இருக்கிறாங்க, சிட்டிக்குள்ளே 6000 ரூபா போகுதுங்க. இதே ஏன் குளத்தூரில் எடுத்துங்க, குளத்தூரில் வெறும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு இருந்ததுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 7, 8, 9 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எத்தனை கோடி? 1.5 கோடி, 1.25 கோடி. நீங்கள் லேண்டில் போகணும், கரெக்டாக ப்ராப்பரான ஒரு இடத்துல போட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் அப்ரிசியேஷன் தான் கொடுக்கும், டிப்ரிசியேஷன் எப்பவுமே ஆகாது. பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட், அவ்வளோதான். அதாவது சேரட் ப்ராப்பர்ட்டி ஆகுது, அது நிறைய விஷயங்கள். அதாவது லக்ஸரி கம்ஃபோர்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு நீங்கள் ஹை ரைசிங் டவர் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருப்பான், நிறைய அமெனிட்டிஸ் கொடுத்துருப்பான். வாக்கிங் கார்டு, ஜாகிங் ட்ராக்கு, கிளப் ஹவுஸு, ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, இன்னும் ஏகப்பட்ட விஷயம். நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிட்டு இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? ஸோ அதுக்கு தான் அப்பார்ட்மெண்ட்டு போகிறாங்க. அதான் லக்ஸரின்னு நான் சொல்கிறேன் நான். ஆனால் 1 கோடி ரூபா அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னாக்கா சிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ராஜா மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போடுங்க, புரியுதுங்களா? நீங்கள் 2 இடத்த வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழித்து ஒரு இடத்துல வந்து 2 இடத்துல கடனை வாங்குங்க, 2 பிளாட்டை, ஒரு இடத்துல வீடு கட்டுங்க.
யாரும் வந்து அந்த பொது புத்தியில் வராதிங்க, ரியல் எஸ்டேட்டை பற்றி அணுகாதீங்க. உங்கள் தொழிலில் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. உங்களை மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்டவங்க எந்த தொழிலுமே இல்லையா? இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் ரொம்ப மாறிடுச்சுங்க, நிறைய சிக்கல் நிறைஞ்சதுங்க ரியல் எஸ்டேட்டு. நிறைய ரெகுலரைசேஷன் இருக்குது, எங்களுக்கு அத்தாரிட்டிஸ் இருக்குது, அவங்களால கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் கணக்கில் காட்டணும், முதல்ல மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் கண்காணிக்குது. ஒரு டாக்குமெண்டேஷன்னாக்கா நிறைய சிக்கல் இருக்குது, ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு மக்களுக்கு வந்து டபுள் டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு. இப்போ டபுள் டாக்குமெண்ட் பண்ண முடியாது. நிறைய 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 விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து இது போட்டு நெட்டு போட்டு பின்ன மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. சரிங்களா? இதே ஆனந்த் சீனிவாசன் சாருக்கு சொல்கிறேன் நான், இதே டங்கல் ஒப்பந்தம் வந்து 1992 வந்து நரசிம்மராவ் ஃபீல்டில் வந்து கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் தான் ரியல் எஸ்டேட்டு பல மடங்கு குரோத் ஆயிடுச்சு. இதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறார்? அந்த அறிவு அவருக்கு இல்லையவே இல்லையா? இதெல்லாம் பேச சொல்லுங்கள். மக்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்த வாங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சென்னை பெருசாகிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது, ஹை ரைசிங் ஆக போகுது, ரொம்ப உயர்ந்த பில்டிங்லாம் வரப்போகுது. நிச்சயம் பாருங்கள். தாம்பரம்லாம் ரொம்ப ரொம்ப தூரம், இன்றைக்கி சென்னைக்கு நடுவில் வந்துருச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ரொம்ப எங்கேயோ கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னோம். எங்களுக்கு வந்து சென்னை, பாரிஸ், புரசவாக்கம் தான் சென்னை. சரிங்களா? ராயப்பேட்டை, மவுண்ட் ரோடு தான் சென்னை. அதை தாண்டி பல மடங்கு ஆயிடுச்சு. அன்னைக்கு யாரெல்லாம் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு போங்க. நீங்கள் தேடி உங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வேண்டியது நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இந்த தொழில் இருக்கிறாங்க. அவங்கள ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம். நீங்கள் தயவு செய்து வாய்க்கேங்க. அதாவது நீங்கள் வாட்டுக்கு சொல்லிகிட்டே போவீங்க, எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களாங்க. நீங்கள் வந்து செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயம் ஏதாவது உங்களுக்கு டேட்டா இருக்கா? உங்கள்கிட்ட நான் சொல்கிற டேட்டா இப்போ நான் சொன்ன பாருங்கள், அதுக்கெல்லாம் டேட்டா இருக்குது. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இன்றைக்கி போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நோட்டு. ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? இந்த தொழில் நிறைய படித்தவங்க வந்துட்டுருக்காங்க, வருவாங்க. இனிமேலும் பிறகு நிறைய இளைஞர்கள்லாம் வருவாங்க. அதனால் இந்த தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரொம்ப சிக்கல் இருந்தது. மற்ற தொழிலை விட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப சிக்கலானதுங்க. ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மாறிடுச்சு. தேவையில்லாத தெரியாத விஷயத்தை பேசாதீங்க. நான் பேசுறதில்ல ஏதாவது வந்து மனசு முன்புணிமையாக இருந்ததுனாக்கா எல்லோரும் மன்னிச்சுக்குங்க. நான் நல்லது தான் பேசுவேன். என் தொழிலுக்காண்டி, என் சார்ந்த வியாபாரத்துக்காண்டி, பிஸ்னஸுக்காண்டி நான் பேசாமல் யார் பேசுவாங்க? என்னோடய இண்டஸ்ட்ரி ஒரு சூப்பர் இண்டஸ்ட்ரி, இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்குது. சென்னை ரொம்ப பெருசாகுது. ஏதோ இடத்துல இடம் வாங்கி போடுங்க, மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். என்கிட்ட எனக்கே அந்த அவேர்னஸ் கிடையாதுங்க. நான் சம்பாதிச்ச காலத்தில் நிறைய காசை வந்து அனாவசியமாக செலவு பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்ற இடம்லாம் இன்றைக்கி பல லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். கடன் வாங்கினாக்கா அவங்களால திருப்பி கட்டணும்னா கடன் வாங்கி முதலீடு பண்ணுங்கள், அனாவசியம் செலவு பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள். நல்ல ப்ராப்பர்ட்டி அமையும். ஆனந்த் சீனிவாசன் சார் மாதிரி ஆளுங்களை இனிமேல் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக தேவையில்லாத பேச வேணான்னு சொல்லுங்கள்.